கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செந்தூர் வாழ் செல்வகுமரனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை நீங்கள் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க மேடம். அதாவது சரவணாதேவி இருப்பியல் 16 திசைகளில் 16 லக்ஷ்மிகள் ஒழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்து, அதோடு இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தணும்னு வாரம் செவ்வாய் தோறும் எல்லாருக்குமே இந்த வாஸ்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு வரீங்க. அதுவும் 1%, 2%ல 20%. அதுவும் இன்றைக்கு 12 மணி வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்ததே. அது நேயர்கள்லாம் பயன்பெறணும் அப்படிங்கறத நிறைய பேர் அதனால பயன்பெறுகிறார்கள்மா. 20% சலுகையா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நிறைய மக்களை பல ஆண்டுகளா கனவு கண்டு நான் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது. என்னோட நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னோட வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இன்னும் உற்சாகமாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துறேன் நற்பவி. கண்டிப்பா மேடம். பிரபஞ்சம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலமா எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. தொழில், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு உத்தியோகம் செய்யற தொழில் எல்லாமே சிறப்பா வரணும். அது பெண்களும் கூட தொழில பெரிய அளவுல அதுல நிறைய இன்னைக்கு பின்தங்கி தான் இருக்காங்க. முன்னோக்கி வர முடியல. நிறைய ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதே எந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்ப நிலையில இருக்காங்க. பிறகு ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு அந்த இடத்துல அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்க வசிக்கக்கூடிய வீட்டோட வாஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா பூமியோட சக்தி, அந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியாக இல்லாத போது வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கறதில்ல. அப்போ இந்த வாஸ்து அங்கே எப்படி வேலை பார்க்குதுன்னா, வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அந்த இடத்த அதை குபேரன் பார்க்குற திசை தான் நம்ம குபேர திசைன்னு சொல்லி தென்மேற்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக கிடையவே கிடையாது. வடக்கு தான் குபேரனோட திசை. அந்த இடத்துல தான் நமக்கு நம்ம சரியாக அமையும் பொழுது வடக்கு திசை ஒரு வீட்டுக்கு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு அதிக காலி இடம். வடக்கில் என்னென்ன பொருட்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதுபோல் தரமாக சரியாக அமையும் பொழுது அந்த இடத்துல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. பிறகு பார்த்திங்கன்னா நல்ல தொழில் மூலமாக வருமானம் வரணும் அப்படின்னா வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு திசைகள். இதில் குறிப்பாக நம்மக்கிட்ட நல்ல வேலையாட்கள் இருக்கணும். நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா நல்ல கூட்டாளிகள், ஒரு தொழில் கூட்டு தொழிலாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வடமேற்கு மேற்கு 22 டிகிரி எங்கே இருக்குங்கிறத, உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கரெக்டாக அந்த 22 டிகிரியில் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது எந்த நிலையில் உங்களோட தொழில் பாதிப்படைந்திருந்தாலுமே கூட அங்கே பொருளாதாரத்தில் மீண்டு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த நம்ம கூட தொழில் செய்கிறவங்க மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாகிறதும் அந்த இடத்துல வருமானத்தையும் கொடுக்குது. ஆண்களுக்கு இது சிறப்பான ஒரு திசையாக பார்க்கப்படுகிறது.
பிறகு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற 22 டிகிரி வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க. சில தொழில் நிறுவனங்களில் வந்து ஆட்கள் நிற்கிறதே கிடையாது. வருவாங்க, ஒரு மாதம் வேலை செய்வாங்க, சம்பளம் வாங்கிக்குவாங்க, போயிடுவாங்க. அடிக்கடி வந்து லீவ் போட்டுறாங்க. ப்ளஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு டோட்டலாக 4 பேர் 5 பேர் வந்து லீவ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து தொழிலதிபர்கள் சந்திக்கிறாங்க. அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ எப்படி இருந்தாலுமே தொழிலாளர் மூலமாக ஒரு தொழில் நிறுவனத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த 22 டிகிரியை கவனித்து சரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு திசைக்கு ஒரு திசை வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒரு செயின் மாதிரி இருக்கிறதுனால வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து ஒட்டு மொத்தமாக சூப்பராக நம்ம வந்து சரியாக வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றி அந்த வீடு நிச்சயமாக கொடுக்கும். இது எல்லா வீடுகளுக்கும் போய் பொருந்தும். இது என்னோட வீடு வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் உச்ச நீச்சம், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 விஷயங்களை கவனித்து அந்த இடத்துல சரி பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். எங்களால் இடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369. ஏன்னா இடிக்க வேணாம், உடைக்க வேணாம், வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள், வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகள், காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்போதும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றி வைக்கும் போதும் இம்மீடியட் சொல்யூஷன் நல்ல முறையில் கிடைச்சிருது. குறிப்பாக இதில் நான் சொன்ன ஒரு விஷயத்தில் நிறைய இன்றைக்கி வந்து என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்னை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுருங்க, வீட்டோட எடையை குறைங்க, உங்கள் மனசில் இருக்கிற மன அழுத்தம் குறையும், கவலைகள் குறையும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதை செய்த உடனே ஒரு 5% 10% ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால உடனடியாக அம்மா வந்தாங்கன்னா 100% நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன். இதுதான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். இதில் கூட்டுறது பெருக்கிறது, நீங்களே பாருங்கள், செல்வத்தை கூட்டுறது செல்வத்தை பெருக்கிறது எது, வீட்டை பெருக்கக்கூடிய ப்ரூம். அதாவது தொடப்பத்தை கூட நம்ம எப்படி மறைச்சி தானே வைக்கிறோம், பணத்தை எப்படி சேமிப்பாக வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் கண்ணில் படாத மாதிரி சேமிப்பு பண்ணுற மாதிரியே நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி அங்கங்கே தொடப்பத்தை ஒழிச்சு தான் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் கூட்டுறது பெருக்கிறது. வார்த்தையிலேயே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்கள் வீட்டோட வெயிட்டை குறைச்சி எந்த அளவுக்கு உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெருகும், வந்த வருமானம் தங்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸு. இது வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதையும் நீங்கள் வந்து பண்ணும் பொழுதும் வீட்டை சுற்றி உள்ள விஷயங்களை கவனித்து நீங்கள் வந்து சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக நல்ல மாற்றம். அதாவது ரொம்ப நமக்கு ஏன் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு நிறைய குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரதும் தொழிலில் வந்து தொழில் அல்லது வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இதில் எனக்கு தடையாக இருக்குது, எனக்கு முன்னேற்றம் இல்லை, இதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னிங்கன்னா, சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கு 12 நிமிஷம் அந்த தீபத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது 2 நெய் தீபங்கள் ஏற்றி சக்கரத்தாழ்வாருக்கு துளசி கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தொடர்ந்து 48 நாட்கள் டெய்லி போடணும். எனக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீசனே சொல்லக்கூடாது. அதாவது நம்ம தொழில் சிறக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை 12 நிமிடங்கள், அரை நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தீபத்தை பார்த்து உங்களோட பிரார்த்தனையை சொல்லிவிட்டு, இது வந்து மேனிஃபெஸ்டேஷன், எனக்கு தொழில் சிறப்பாக நடக்குது, என்னோடய தொழில் மூலமாக நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன், என்னோடய தொழில் மூலமாக எனக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடச்சிட்ருக்கு, நான் ரொம்ப சிறப்பான தொழிலை பண்ணுறேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸையும் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி 12 நிமிடங்கள் அந்த தீபத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு சக்கரத்தாழ்வாரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 48 நாட்களுக்கு வந்தீங்க அப்படின்னா வாஸ்துப்படியும் கரெக்ஷன் பண்ணிட்டோம், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறீங்க, கூட்டுறது பெருக்கிறது ரெண்டுமே நடக்கும். 3வது தெய்வ பலம். இது மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரு குடும்பம் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். 12 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய ஃபீஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. நேயர்கள் கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நற்பவி,
எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம்மா. நல்லதுமா, உங்க கேள்வியை இப்ப மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 வருஷம் ஆகுது வீடு வாங்கி. சரிங்கம்மா. கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. உடம்பு திடீர்னு ஒரு கை தூக்கம் இல்லம்மா. ஓ சரிங்கம்மா. வீட்டோட வடமேற்கு பாதிப்பு இருந்ததாலும் தென்கிழக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ஹெல்த்தில் பிரச்சனை வருங்கம்மா. அதுவும் குறிப்பாக கை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வடகிழக்கில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை நேரில் பார்த்து சரி பண்ணிக்கிறது சிறப்பு. அது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7:30க்குள்ளே 11 வெற்றிலை மாலை சாற்றி கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றி உங்கள் வீடு வாஸ்துப்படி சரவணாதேவி இருப்பியல் 369 படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கம்மா நற்பவி. நன்றி. வீட்டில் வடமேற்கு தென்கிழக்கு 2 திசைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, கவனிச்சிக்கங்க நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே மேடம், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மேடம், துடைப்பத்தை அதாவது பெருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, அதுக்கு கதவுக்கு பின்னாடிலாம் வைக்கணும் அப்படின்னு சில பேர் வைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு டவுட், நிறைய பேர் குழப்பி விடுறாங்க. அதாவது அதனுடைய மேல் பகுதி மேலே இருக்கணுமா இல்லை கீழே இருக்கணுமா? கை பிடிக்கிற பகுதி தான் மேலே இருக்கணும், பெருக்கிற பகுதி கீழே இருக்கணும். கீழே படுக்க வைக்கக்கூடாது. ப்ரூமை துடைப்பத்தை ஒரு கயிறில் கட்டி மாட்டி தான் விடணும். அது பெருக்கிற பக்கம் கீழே இருக்கணும். ஓகே மேடம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதுமா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேடம், சொல்லுங்க. வீடு இருக்குதுங்க மேடம், ஆனா வீடு கட்ட முடியல. இடம் இருக்குது, வீடு கட்ட முடியல. அதுதான் என்ன பண்ணலாம்? இடங்கள்லாம் கிடக்குது, ஆனா என்னால வீடு கட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க முடியல. கஷ்டமா இருக்கு. வாழ்வாதாரத்துல வருமானம்லாம் எப்படி இருக்கு? வருமானம் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான். எனக்கு 2 பொண்ணு, 2யும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்க மட்டும்தான். அவரு சம்பாதிக்கிறார், வேலைக்கு போறாரு. சரி சரி சரி. அதாவதுங்கம்மா, இந்த மாதிரி வீடு வாங்கணும் இல்ல வாழ்க்கையில அடுத்த லெவல் போகணும், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ரொம்ப கவலைகளோடு இருக்கிறவங்களுக்கும் சரி, அடுத்த லெவல் போகணும், அது வீடு கட்டணுமோ, அடுத்தது ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடக்கணுமோ, எதுவாக இருந்தாலும் சரி, திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரர், அங்கே தான் திருக்கொள்ளிக்காட்டில் சனீஸ்வரன் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். கூடுதலாக அங்கே மேற்கு பார்த்த சிவன் அக்னிபுரீஸ்வரர், அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரரை ஒரு திங்கட்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அங்கே கிரகங்களோட தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இங்கே உள்ள சிவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இங்கே சனீஸ்வரனுக்கு நேர் எதிரில் பைரவர் இருக்கார். நிறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கட்டப்பட்ட கோவில் இது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அந்த இடத்துல அவ்வளோ ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆலயங்களில் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வரும்போது உங்களோட சக்கராஸில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச விஷயத்தை கூட இந்த இயற்கை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற குணங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். அப்போ உங்களோட குணம் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு வாய்ப்புகளை இயற்கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரர், மேற்கு பார்த்த சிவன், அங்கே சனீஸ்வர பகவானோட ஆற்றல் அதிகமாக இருக்குது. 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய இந்த இடத்துல நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே நிச்சயமாக கிடைக்கும். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கரூர்லேருந்து பூபதி பேசுகிறேன் மேடம். நல்லது சார். நற்பவி, உங்களுடைய கேள்வியை இப்போ மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. நான் கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். மகிழ்ச்சி, சொல்லுங்க. புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கிறோம். சரி. வடக்கு பார்த்த வீடு. சரி. வடமேற்குல படி போட்டிருக்கோங்க. சரி. அதுல கீழே பாத்ரூம் வைக்கலாங்களா? இல்ல, அதாவது படியே நீங்க தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த குழப்பம் வருது அப்படின்னாலே வடமேற்கு மனசுல ஒரு குழப்பம் அப்படின்னாவே வடமேற்குல படி 3 அமைப்புல போட்டிருப்பீங்க, பில்லர் போட்டிருப்பீங்க, அப்படித்தானே போட்டிருக்கீங்க? அது தவறு. படி வீட்டுக்குள்ள போட்டிருக்கீங்களா? வெளியில பில்லர் கொடுத்து போட்டிருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான அமைப்பு. நீங்க பேசும்போதே உங்க வீட்டோட வாஸ்து என்னங்கிறத
என்னால் சொல்லக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு. அதனால் வந்து வீட்டில் வடமேற்கு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு, கவனித்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணிக்கங்க. படிக்கடியில் டாய்லெட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி வரவே கூடாது. அது போலவே படி வந்து நீங்கள் அமைச்சிருக்கிற விதமும் தவறான அமைப்பு தான். கேண்டிலிவர் படிக்கட்டு ஓகே, அதுவுமே கூட சில மாறுதல்கள் சில கணக்கு இருக்குது. அந்த மாதிரி அதாவது அங்கே வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து வடமேற்கில் படி போடலாமா போடக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணணும். இது எல்லாமே வந்து இருப்பியலில் வந்து ரொம்ப சூட்சமமாக கவனித்து சரி பண்ணும் பொழுது அழகாக வெற்றி கிடைக்கும். அதாவது புதிய வீடு அப்படிங்கிறதுனால இந்த படி உடைக்க வேண்டியதில்லை, இடிக்க வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் மாற்று வழிகள், சொல்யூஷன் இருப்பியலுக்குள்ளேயே இருக்குது. அதனால் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கி கரெக்ட் பண்ணிக்கங்க. இது இப்போ தான் சின்னதாக உங்களுக்கு ஒரு நகர்வை கொடுத்துருக்கு. இது பெரிய மாற்றங்களை, பெரிய நோய்களையோ இல்லை வந்து ஒரு தடைகளையோ உருவாக்கிறோம். அதுக்கு முன்னாடி வாஸ்து பார்த்து சரி பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம்ங்க. நற்பவி, எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா, உங்க கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. மேடம் ஒரே குழப்பமா இருக்குதுங்க மேடம். வீட்டுல பசங்க எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க. சொந்த வீடா வாடகை வீடாங்கம்மா? சொந்த வீடு தாங்க மேடம். சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு வீட்டுக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா? வீட்டோட ஈசானிய பாகம் எப்படி இருக்கு? அங்க என்ன வச்சிருக்கீங்க? ஈசானி மூலை இல்லையாங்க மேடம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட தரங்க மேடம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஆமா அந்த மேடம் கேட்கற கேள்வி சீக்கிரம் சொல்லுங்க. வீட்டோட ஈசானியத்துல வடகிழக்குல என்ன இருக்கு உங்க வீட்டுல? படிதான் இருக்குங்க மேடம். படி இருந்தா இந்த மாதிரி தான்மா இருக்கும். வடகிழக்கு படி இருக்குது. வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தா தான் இந்த மாதிரி குழப்ப நிலைகளும் தடைகளும் தாமதங்களும் ஆண் பிள்ளைகள் ஜெயிக்காத ஒரு நிலையும் உருவாகிரும். அப்போ இந்த படிக்கட்டு தவறான அமைப்பு, இதை சரி பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் இதை கரெக்ட் பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. இதுக்கெல்லாம் அதாவது வடகிழக்கில் படி இருக்குன்னா அந்த படிக்கு பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. இறை சக்தியை தான் நாடணும். அதுக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மனை வழிபாடு பண்ணுங்கள். வாஸ்துப்படி வீடு மாறுவதற்கோ இல்லை நீங்கள் வீட்டை விட்டு மாறுறதுக்கோ வாய்ப்பை நிச்சயமாக இயற்கை கொடுக்கும். காலம் கிரகங்களின் கையில். நாம் வாழக்கூடிய பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனிதனோட காலம்தான் அவனோட வெற்றி தோல்விகளை முடிவு பண்ணுது. அப்போ அந்த இடத்துல காலம் முடிவு பண்ணினா தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். காலம் வந்து கிரகங்களோட ஆதிக்கத்தில். அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்கமாக புரிஞ்சுக்கிட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தால் கூட அது எளிதாக கடந்து போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இயற்கை கொடுத்துரும். ஏன்னா பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவங்க தான் ஒரு அருமருந்து இருப்பியல். நற்பவி. மேடம், அடுத்த நேர்கிட்ட சொல்லுங்கம்மா. பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நாங்க இப்ப புதுசா வீடு கட்டலாம்னு இருக்கோம். வீடு கட்டிட்டு இருக்கோம். சரி. படி எந்த பக்கம் போடலாம்? கட்டலான்னு இருக்கீங்களா கட்டிட்டு இருக்கீங்களா? கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் சரிங்கம்மா. அதெல்லாம் பிளான் எல்லாம் எல்லாமே எப்படி வீடு கட்டுறீங்க? படி எந்த பக்கம் வரணும்னு சொல்லாம எப்படி நீங்க வீடு கட்டுறீங்க? பிளான் கையில இல்லாம குபேர மூலையில எந்த மூலையில போடலாம்ன்றது. நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் போடுங்கம்மா. எங்களுதெல்லாம் வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா டைரக்ட் விசிட் தான். நேரடியாக வந்து தான் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, நீங்கள் எப்படி காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் எவ்வளோ காலி இடம் விட்டுருக்கீங்க, வீட்டோட அமைப்பு என்ன, வாசல் எங்கே வச்சுருக்கீங்கன்னு எல்லாம் பிளான் பார்த்துட்டு பிறகு தான் அந்த இடத்துல வந்து படி எப்படி அமைக்கணுங்கிறத சொல்ல முடியும். வாஸ்து அப்படிங்கிறது நான் வந்து நீங்கள் வந்து பிளான் அனுப்பி பார்க்குறதோ அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷனோ என்னது கிடையாது. வாஸ்து பார்க்கணுன்னா நான் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் நான் டைரெக்டாக வந்து அந்த இடத்துல வாஸ்து பார்த்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது தான் முழுமையான தீர்வுங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த குழப்ப நிலைக்கு நீங்களே பாருங்கள், கட்டிகிட்டு இருக்கோங்கிறீங்க, கட்டலான் இருக்கிறோங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே இருக்குது. அங்கே பிரச்சனை கண்டிப்பாக. அங்கே ஆளுங்க சரியாக வேலைக்கு வரமாட்டாங்க, அங்கே கட்டடத்துக்குள்ளே பிரச்சனைகள் நடக்கும். இது மாதிரி நிறைய நெகட்டிவாக காலையில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவனித்து வாஸ்து சரி பண்ணி வீடு கட்டுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை வீடு கட்டுறீங்க, கட்டும் பொழுது சிறப்பாக கட்டுங்க. வீடு அப்படிங்கிறது நம்ம வாழ்வதற்கு தலைமுறையாக நம்ம குழந்தைங்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேயே கேள்வி கேட்டு வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. வீடு கட்டுறவங்க யாராக இருந்தாலும் என்னையே கூப்பிடுங்கன்னே நான் சொல்லலை, யாராவது ஒரு சிறந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு
செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க இருக்கிற தவறுகளை. இது முழுக்க முழுக்க 100% வாஸ்து அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து நீங்கள் கவனித்து சரி பண்ணிக்கணுமா. இருந்தாலுமே கூட உங்கள் மன ஆறுதலுக்காக உங்கள் வீட்டோட வாஸ்து சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய குறிப்பு தான் இது. திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு தடைகளாக இருந்துகிட்ருக்கு, ஒரு நோய்களாக இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் தில்லையில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து காளிக்கு போயிட்டு 1 கிலோ குங்குமம், 1 கிலோ மஞ்சள், 1 லிட்டர் நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் கொடுத்து 108 எலுமிச்சம்பழங்கள் கோர்க்காமல் அப்படியே கொடுத்து நீங்கள் வந்து செவ்வரளிப்பு கொடுத்து அந்த தேவியை வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒரு முறை போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு உருவாக்கிங்க. முடியாதவங்க பக்கத்தில் உள்ள ஒரு காளியம்மன் கோவிலுக்காவது இந்த விஷயத்தை செய்யுங்க. ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நேராக பார்க்கணும் அப்படிங்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நிறைய பேர் அறியாமையினால கேட்குறாங்க. அதாவது ஒரு வீடை வாங்குகிறோம், நாங்களே கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வாஸ்துவோட முக்கியத்துவம் என்ன, ஏன் நேரடியாக ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் பற்றி நீங்கள் சொல்லணும். நிச்சயமாங்கம்மா. ஏன்னா ஒரு பிளான் கொடுக்குறாங்கன்னா இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூமில் இந்த ஜன்னல் இருக்குது, இந்த கதவு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் அது சரியாக இருக்கா தவறாக இருக்காங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது. அதுபோலவே அங்கே மரம் செடி கொடிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நான் போகிற வீடுகள் எல்லாமே எல்லா வீடுகள்லையுமே என்னென்ன செடி இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாமே கிளியர் பண்ணுற ஒரு வாய்ப்பையும் சொல்லி கொடுக்குறேன். அவங்களே நான் போகிறதுக்கு முன்னாடி சில மரங்களெல்லாம் எடுத்து வச்சுறாங்க. இதுதான் எங்களுக்கு தவறுதான் இருக்குங்கிறத புரிதல் வந்துருச்சு. நீங்கள் ப்ரோக்ராமில் சொல்கிறத வச்சு இந்த மரத்தை எடுத்த பிறகு தான் அவங்களே நாங்கள் கூப்பிட்ருக்கோன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த டிஸ்கவுண்ட் 20% இன்றைக்கி 12 மணி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால இதனால் நிறைய பேர் பல வருடங்களாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற நேயர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக நான் கொடுத்துருக்குறேன். என்னோடய ஃபீஸில் இன்றைய நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் மிராக்கிள்ஸையும் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எல்லாமே வாழ்வியலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து நம்ம சொன்னோம் விளக்குமாறு அப்படின்னா பெருக்கிறது கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கார்பரேஷன்லேருந்து வராங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு போய் குப்பையை கொடுத்துட்டு அவங்கள நிமிந்து கூட பார்க்காம வந்துடும். இதெல்லாம் பெரிய தவறு. ஏன்னா அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா சனி பகவான், சனீஸ்வரனோட அருள், அவர் மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நவகிரகத்தில். அவரோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றி அப்படிங்கிறது. உங்கள் வீடு தேடி வரக்கூடிய மகாலட்சுமி போல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பிஸ்கட்டோ ஒரு காஃபியோ ஒரு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை ஹாப்பியாக கொடுங்க. ஏதோ ஒன்று ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா மாதத்துக்கு நான் கடமைக்கேன்னு கொடுக்காம ஆத்மார்த்தமாக அதை கொடுக்குறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய வாழ்வியலில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எப்படிலாம் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கும், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அப்போது நீங்கள் காலையில் கண் விழிக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இன்றைக்கு நாளில் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன், நான் நல்ல சிந்தனைகளோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து சாண்டிங்கோட அதை நீங்கள் கவனிக்கணும். நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். தவறாக ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கூட அதை வந்து சாரி சொல்லிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்தீங்கன்னாவே உங்கள் வீட்டோட வாஸ்து சிறப்பாக மாறிடும். ஏன்னா உங்கள் வீட்டோட வாஸ்து பக்காவாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நல்ல மனசு, பாசிட்டிவான எண்ணங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோ பாசிட்டிவான தாட்ஸு பாசிட்டிவான எண்ணங்களோடு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது சூப்பர் ரிசல்ட். அழகாக நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து வந்துடுவீங்க 100% உத்தரவாதத்துடன். இதை வந்து டைரக்ட் விசிட்டில் இதை தான் சொல்கிறேன். வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகள் என்ன இருக்குது, வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்களை எப்படி வச்சுருக்கீங்க, வீட்டை உடைக்காமல் இடிக்காமல் எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் வந்து ஒவ்வொரு நாளும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்னோடய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னோடய மக்களுக்கு உண்டான நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய குருநாதர்களோட அனுகிரகத்தினாலேயும் என்னோடய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடையும்
என் கணவர் என் பிள்ளைகளோட உதவியோட மிக சிறப்பாக பண்ணக்கூடிய வாய்ப்பை என்னோட எண்ணம் தான் கொடுத்துட்ருக்குங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கங்க, உங்கள் வீட்டோட வாஸ்து எவ்வளோ முக்கியமானது, உங்கள் வீட்டோட எனர்ஜி, உங்கள் வீட்டோட ஆற்றல் எவ்வளோ முக்கியமானது, நீங்கள் தூங்கக்குள்ளே இது எப்படிலாம் வேலை பார்க்குதுங்கிற புரிதலை கொண்டு வாங்க, அழகாக ரிசல்ட் எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது மதியம் 12 மணிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. 20% டிஸ்கவுண்ட்டோட உங்கள் இடத்துக்கே நான் வர்றேன். நான் வந்து உங்கள் வீட்டோட எனர்ஜியை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும், சோப்பு பவுடர் இந்த மாதிரி விஷயங்களே மாற்றி என்னோட கிளைண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க. எல்லா வாய்ப்பும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். சூப்பராக என்னோட சர்வீஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னோட பயணம் வெற்றி பயணமாக இன்றும் இந்த வாரம் முடிஞ்சு இன்றைய நாளில் திரும்பவும் என்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறேன். சென்னையிலேருந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. கண்டிப்பாக மேடம். அதாவது ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் வேர்ட்ஸில் மட்டும் இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது. அதோடு இல்லாமல் உங்களை எப்படி சந்திக்கிறது, இல்லை எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது குறித்தும் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நீங்கள் நிச்சயமாங்கம்மா. எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோட நம்பர்ஸ்க்கு போயிட்டுருக்கு, ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்கு. இந்த நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஃபீஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி எனக்கு கொடுக்கணுங்கிறதுல நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்வியலில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன ரிங் டோன் வைக்கணும், என்ன விஷயங்களை மாற்றம் கொண்டு வரணும் எல்லாமே சொல்லிக்கணும். நீங்கள் எத்தனை கேள்விகள் வேணாலும் எழுதி வைங்க. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிவிட்டு முழுமையான வாஸ்து தீர்வு கொடுத்த பிறகு உங்கள் வீட்டில் இருந்து நான் கிளம்பும்போது நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி அதே மாதிரி டைம் வந்து இவ்வளோ லிமிட்டு தான், 1 மணி நேரம் தான், ஒரு 2 மணி அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது அடுத்தடுத்து போகணும்னு சொல்லி அவசரப்பட மாட்டேன். உங்களுக்கு என்னோட கிளைண்ட் ஒரு இடத்துல நான் வந்து என்ட்ரி வந்துட்டேன் அப்படின்னா அவங்களோட மாற்றம் அப்படிங்கிறது என்னோட கையில். நான் நிச்சயமாக அதுக்கு பொறுப்பெடுத்து நிறைய மாற்றத்தை கொடுத்துட்ருக்கேன். அதுக்குண்டான வாய்ப்பும் அதுக்குண்டான பாசிட்டிவ் எண்ணமும் என்கிட்ட இருக்கிறதுனால என்னோட கிளைண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் அதாவது என்னோட நேயர்கள் என்னோட கிளைண்ட்டாக மாற போகிறவங்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இயற்கை கொடுக்கும். நற்பவி, நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.